இல்ல இல்ல நான் ஏன் வாழணும், இல்ல இல்ல நீ இரு, நான் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் அந்த சோதனையில் அகப்பட்ட அவரை தேவன் பொறுமைப்படுத்தி 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 அல்லேலூயா அவரை பக்குவப்படுத்தி கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை கொடுத்து அவர் சென்று சத்தியத்தை நல்ல கற்றுக்கொள்கிறதற்கு அருமையான ஒரு சபையும் சபை போதகரையும் கொடுத்து சத்தியத்திலே வேரூன்ற வைத்து இன்றைக்கு தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கு என்று பிரித்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்ப அந்த ஒரு மகத்துவமான ஒரு வெளிப்பாடு அங்கு கிடைத்திருக்கிறது. ஆபிரகாம் நம்ம பையனை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணார். இது ஆபிரகாமோட டாப்பஸ்ட் சோதனை, சுப்ரீம் டெஸ்ட் அப்படிம்பாங்க. அதான் இதுக்கு மேல சோதனையே இல்லை. இதுதான் ஆபிரகாமுடைய பெரிய சோதனை. ஏன்னா எதை வேணாலும் கொடுப்போம் ஒரு மனுஷன். ஆபிரகாம், உன் வீட்டுல இருக்கிற பெஸ்ட் 10 மாடை கொண்டு வந்து பலி செலுத்தினா உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுவாருங்க? ஆபிரகாம், நீ வேற ஏதாவது கொண்டு வந்து வாங்க, உடனே ஆபிரகாம் உன்னையே வையினாலும் ஆபிரகாம் அவரையே கூட வச்சிருவார். எதை வேணாலும் அந்த பலிபீடத்துல வைக்க முடியும். ஆனா ஆண்டவர் எதை கேட்கிறாரு? உன்னுடைய குமாரனை கொண்டு வந்து பலிபீடத்துல வை. அத என்ன சொல்றது? நீ நேசிக்கிற குமாரன், நீ அவ்வளவு நேசிச்சு. ஏன்னா ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்து ஈசாக்கை பெற்றெடுத்தார். 25 இயர்ஸ் அவர் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ண பையனை கேட்கிறாரு. அல்லேலூயா. சபைங்கிறது ஈஸியா கட்டுற காரியம் கிடையாது. இன்னைக்கு மெகா சர்ச் இருக்கு, மெகா சர்ச்சஸ், மைக்ரோ சர்ச்சஸ், மினி சர்ச்சஸ், மைக்ரோ சர்ச்சஸ் சொல்லுவாங்க. மெகா சர்ச்சஸ்ல ஆயிரக்கணக்கான ஜனங்க வருவாங்க. அப்புறம் மினி சர்ச்சஸ் இருக்கும், மேக்ரோ சர்ச்சஸ். இது மேக்ரோ சர்ச்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு சிலரா கூடி நம்ம ஜெபிக்கிறோம். எல்லாமே தேவனுடைய பார்வையில சபைதான். 10,000 பேர் என்ன 1,00,000 பேர் இருந்தாலும் அதுவும் சபைதான். இதுவும் தேவனுடைய பார்வையில சபையா தான் பார்க்கணும். ஒரு தேசத்துல எழுப்புதல் வருகிறதற்கு எப்படி பெரிய சபைகள், அநேக விசுவாசிகள் ஆராதிப்பது, சுவிசேஷம் சொல்வது முக்கியமோ, ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் இப்படிப்பட்ட மேக்ரோ சர்ச்சஸ் இருப்பது மிகுந்த முக்கியம். அல்லேலூயா. There should be churches everywhere in the nation. தேசத்தில் எல்லா பகுதிகளிலும் சபைகள் வேண்டும். ஆமென்.